வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தினந்தோறும் கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சப்ததிசம்ச சர்க்கமானது 37. சீதா நயானானௌ சித்தியம், அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ஹனுமாரோட நாம் செல்வது அப்படின்றது உசித்தமில்லை அப்படின்னுட்டு தீர்மானித்தாராம் என்கிற தலைப்பிலே 35வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமானதாக கருதப்படுவது எது என்றால் இந்த சுந்தரகாண்டம்தான். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த சுந்தரகாண்டத்தை தினந்தோறும் தங்களது கரங்களிலே ஒலிக்க வைத்து வந்தீர்களே ஆனால் நமக்கு மனோதைரியம், நாம் எடுத்து வைக்கும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றியானதும் மற்றும் நமது கிரகங்களில் இருக்கக்கூடிய அசுர தேவதைகள் அனைவரும் நமது கிரகங்களில் இல்லாமல் வெளியேறி விடுவார்கள். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும், ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாக வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமிதி வாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் भावयामि भौमानन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं सौधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्.
ஸ்ரீ சீதாட்சரபர சத்ருகண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி சரண அரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சப்தத்ரிசம்ச சர்க்கா சர்க்கமானது 37. சீதா பிரத்யாநயனானோ சித்தியம், அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ஹனுமாரோட செல்வது உசித்தமில்லை அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணின்றாராம். ஸ்லோகமானது 35. மேருமந்தர சங்காசோ பபௌ கீதா நலப்பிரபா அக்ரதோ தஸ்தே ச சீதாயா வானரோத்தமः. மகா உத்தமமாக இருக்கக்கூடிய வானராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியை போல பிரமாதமாக ஒளி வீசிக்கொண்டு எப்படி இருந்துதான் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ ஹனுமாரை மேரு மந்திரம் முதலிய மலைகளைப் போல மிகப்பெரிய உருவத்தை வந்து எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சீதா பிராட்டியானுடைய எதிரில் வந்து நின்றாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். ஹரி பர்வத சங்காசஸ் தாமிர வக்ரோ மகாபலः வஜ்ர தம்ஷ்ட்ர நகோ பீமோ வைதேகீம் இதமப்ரவீத். அப்போ ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் பிரம்மாண்டமாக மலை போன்ற உடலையும் சக்கச்சிவந்த முகத்தையும் வஜ்ராயுதம் போன்ற கடவாய் பொருட்களையும் கூரிய நகங்களையும் படைத்த பயங்கரமான தோற்றத்தையும் பேராற்றலையும் இருக்கக்கூடிய வானராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் வைதேகியை பார்த்து சீதா பிராட்டியை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சபர்வதவ நோத்தேசாம் சாட்ட பிராகார தோரணாம் லங்காமிமாம் சனாதாம் வாணயித்தும் சக்தி திரஸ்திமே. அப்போ அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியா என்று சொல்கிறார், நான் வந்து இங்கே இந்த இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய இந்த இலங்கையையும் அதில் இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், கோட்டை மற்றும் கொத்தளங்கள் மற்றும் இவைகளுக்கு தலைவனோடும், யார் தலைவன்? ராவணன். அவனையும் சேர்த்து அகழ்ந்து எடுத்து செல்லக்கூடிய சக்தியானது எனக்கு இருக்கு சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம். சரி, ஹனுமாராகப்பட்டவர் ததா வஸ்தாவ்யதாம் புத்திர் அலம் தேவி விகாங்க்ஷயா விஷோகம் குருவைதேகி ராகவம் சகலக்ஷ்மணம். இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியார் கிட்ட, அதனால் எனவே தேவி சீதா பிராட்டியாரே உடனடியாக நிச்சயமான ஒரு முடிவை வந்து செய்யுங்கோ. நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து புறக்கணித்ததெல்லாம் போதும். ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களை வந்து அவள் சோகமே இல்லாதவாளை உடனே அவளை வந்து சந்தோஷப்படுத்துங்கோ. என்னோட முதுகலை ஏறி உட்கார்ந்து கொண்டீங்களானால் நான் அனாவசியமாக வெகு சுலபமாக ஸ்ரீ ராமபிரானிடம் உங்களை வந்து சேர்ப்பித்து விடுவேன் அப்படின்னுட்டு அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியார் கிட்டக்க சொன்னாராம். தம் திருஷ்ட் வாச்சல சங்காசம் உவாச்ச ஜனகாத்மஜா பத்மபத்திர விசாலாட்சி மாருதஸ் யௌரசம் சுதம். வாயுதேவனுடைய சொந்த மகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் பிரமாதமாக மலை போல
பெருத்த உடலோட இருப்பதை பார்த்துட்டு தாமரை இதழ் போன்ற இருக்க அகன்ற கண்களையும் பெற்ற ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாகப்பட்ட ஜானகி சொல்ல ஆரம்பித்தாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, தவ சத்வம் பலம் செய்வா ஜானாமி மகாகபே வயோரிவ கதிம் சாபி தேஜ சாக்னே ரிவாத்புதம். இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா, வானரோத்தமனே, உன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நான் நிச்சயமாக அறிவேன். ஏன்னா உங்ககிட்ட வாயுவுக்கு வேகமான ஒப்பான வேகமானது உங்ககிட்ட இருக்கு. அக்னிக்கு ஒப்பான ஆச்சரியமான தேஜஸையும் நன்றாக நான் அறிவேன் வானரனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். பிராகிருத்தோ அந்யகதம் சுசேமாம் பூமி மாகந்தும் அர்ஹதி உததே ரப்ரமே யஸ்யா பாரம் வானரபுங்கவா. வானர சேஷனே, கடக்க முடியாத இந்த கடலை நீ தாண்டி வந்திருக்கிய, அது ஒன்றை தவிர வேறு யாராலையுமே இந்த நகரத்துக்குள்ளே வர முடியாது. அதுவும் எனக்கு நல்லா தெரியும் பின்னாலாம் சீதா பிராட்டியார். ஜனாமி கமனே சக்திம் நயனே சாபிதே மமா அவசியம் சம்பிரதார்யாசு காரியசித்தேர் மகாத்மனா. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா அன்மார்க்கிட்ட, நீ என்னை தோளில் சுமந்து கொண்டு வேகமாக போகக்கூடிய ஆற்றலானது உனக்கு இருக்கிறது அப்படின்றது கூட எனக்கு நன்னாவே தெரியும். ஆனால் இப்போது செய்ய வேண்டியது என்ன, அதை தான் நாம் சிந்திக்கணும். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய காரியமானது வெகு விரைவில் நிறைவேறுவதற்காக இருக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் நம்ம ஆராயப்பட வேண்டும் வானரோத்தவனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அயுத்தம் தோ கபீஸ்ரேஷ்டா மம கந்தும் துவயானகா வாயுவேகச வேகஸ்யா வேகோமாம் மோகையேத்தவா. வானரசேஷனே, நீ குற்றமற்றவன். உன்னுடன் நான் செல்வது அப்படிங்கிறது பொருத்தமே இல்லாத ஒரு செயல். அதாவது காற்றை போல கடுகை செல்லும் உன்னுடைய வேகமானது என்னை நான் முதுகில் உட்கார்ந்தேன்னா நான் மயங்கி போயிட மாட்டேனா, என்னை மயக்க மாட்ட செய்யாதா அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார். அகமாகாச மா பண்ணா யுபரி சாகரம் பிரபதேயம் ஹீதே பிருஷ்டாத் பயாத் வேகேன கச்சதா. இப்போ வானரோத்தமனே, உன்னோட முதுகலை என்ன நான் முதுகில் அமர்ந்துக்கிறேன்னு வச்சுப்போம். நீ கடலுக்கு மேலே ஆகாயத்தில் வேகமாக செல்லும்போது உன்னோட முதுகில் இருக்கக்கூடிய நான் பயத்தினால நடுநடுங்கி நான் கீழே விழுந்து விடக்கூடும் இல்லையா, அதை யோசனை பண்ணியா அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார். பதிதா சாகரே சாகம் திவீனக்ரஜ ஷாக்குலே பவேயமாசு விவசா யாத சாமன்னம் உத்தமம். அப்போ நீ என்னை முதுகில் நான் அமர்ந்துட்டு நீ வேகமாக செல்லும்போது
திமிங்கலம் முதலே மீனினம் ஏகப்பட்டதா நிறைந்திருக்கக்கூடிய இந்த சாகரத்தில் நான் விழுந்துட்டேன்னா அப்போ என்னோட நினைவானது நீ இழந்து போயிடும். சீக்கிரத்திலேயே என்ன ஆகும்னா அந்த நீர்வாழ் பிராணிகளுக்கு நான் சிறந்த உணவாகி விடுவேன் இல்லையா? அதை நீ அறியலையா வானரோத்தமனே? சீதா பிராட்டியார் கேட்டாலாம் ஹனுமார்கிட்டக. நச சக்ஷே துவயா சார்தம் கந்தும் சத்ரு விநாசனா கலத்ரவதி சந்தேகஸ் त्वयि यभि स्याद संशयः. இப்போ இன்னும் கொஞ்சம் அனுமாரை சந்தோஷப்படுத்துகிறா சீதா பிராட்டியார். எதிரிகளெல்லாம் நாசம் செய்யக்கூடியவனே, நான் உன்னோட கூட செல்வதற்கு உடன்பட்டேன். அப்படின்னா ஒரு பெண்ணை சுமந்து கொண்டு செல்லும் உண்மையிலையும் இந்த உலகத்தார் எல்லாருக்கும் சந்தேகமானது ஏற்படும் அப்படின்றது நிச்சயம் வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். கிரியமானாம் து மாம் திருஷ்டுவா ராட்சசா பீம விக்ரமாக அனுகச்சே யுரா திஷ்டா ராவணேன துராத்மனா. இப்போ வானரோத்தமனே, நீ என்னை முதுகலை சுமந்துட்டு போகிற செல்லப்படுவதை பார்த்ததுமே இந்த தீய எண்ணம் கொண்ட ராவணன் இருக்கான் பார்த்தியா, அவன் என்ன பண்ணுவான்? உடனேயே ஏகப்பட்ட ராட்சசர்கள், ஆற்றலுடைய ராட்சசர்கள்லாம் அனுப்புவான். அவனால் அனுப்பப்பட்ட அந்த ராட்சசர்கள் நம்ம பின்தொடர்ந்தே வரமாட்டாளா? அவள் பின்தொடர்ந்தோடனே வருவா அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார். தைஸ்வம் பரிவிருத்த சூரை சூல உத்கரபாணிபிஹி பவேஸ்துவம் சம்சயம் பிராப்தோ மயாவீர கலத்திரமானு. இப்போ சொல்கிறா சீதா பிராட்டி அனுமாரை பார்த்து, அனுமாரே நீ மகாவீரன், ஒரு பெண்ணாகி என்னை காப்பதற்காக எடுத்து சொல்லும் உன்னை சந்தேகித்து இந்த அரக்கர்கள் என்ன பண்ணுவா? சூலம் உலக்கை இதையெல்லாம் எடுத்துட்டு உன்னை சூழ்ந்து கொள்வார்களே அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார். சாயுதா பகவோ யோம்னி ராட்சசாஸ்துவம் நிராயுதா கதம் சக்ஷியசி சம்யாத்தும் மாம் செய்வ பரிரட்சித்தும். இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிற அனுமார்கிட்டக்க, ஆகாயத்தில் ஆயுதங்களோடு பலவிதமான ராட்சசர்கள் இருக்கா. ஆனால் நீயோ எந்த விதமான ஆயுதமும் இல்லாதவன். அவர்களோட எதிர்த்து நின்று என்னையும் காப்பாற்றுவதற்கு உன்னால் எப்படி முடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார் ஸ்ரீ ஹனுமார்கிட்டக. யத்ய மானஸ்ய ரக்ஷோபி தவதை குரூர கர்மபிஹி பிரபத்தேயம் ஹிதே பிருஷ்டாத் பயார்த்தா கவிசுத்தமாக. வானரோத்தமனே, கொடூரமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய அந்த ராட்சசர்களோட நீ போர் புரியும் போது அந்த பயத்தால் பீடிக்கப்பட்ட நான் உன்னோட முதுகிலேருந்து கீழே விழுந்து விடக்கூடும் இல்லையா? அதை யோசனை பண்ணியா அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார் ஹனுமார்கிட்ட. அத ரக்ஷாம்சி பீமானி மகாந்தி பலவந்தி சா கதன்சித் சாம்பராயே துவாம் ஜெயேயு கவிசப்தமா. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா ஹனுமார்கிட்ட,
அத்தோட நிற்கணும்னு நினைக்கிறியா? இல்லை வானரோத்தமனே, இந்த ராட்சசர்கள்லாம் ரொம்பவும் பலம் கொண்டவர்கள். அவள் பேர் உருவம் படைத்தவர்கள், பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடியவர். அதனால் வானரனே, அவர்கள் ஏதோ ஒரு விதமாக உன்னை கண்டிப்பாக ஜெயித்து விடலாம் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அதுவா யுத்தியமானஸ்ய பதேயம் விமுகஸ்யதே பதீதாம்ச கிரகீத்வாம் நயேயு பாபராட்சசா. அப்படி இல்லைன்னா வானரோத்தமனே, சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது உன்னுடைய கவனமானது வேறு இடத்துல இருக்கும் சமயத்தில் நான் உன்னோட முதுகிலேருந்து கீழே விழுந்து விட்டேன். ஆனால் பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த ராட்சசர்கள் என்னை கைப்பற்றி சொல்வார்களே, அப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார். மாம்பா அரேயுஸ் ஹஸ்தாத் விசேயு வர்தாபிவா அவ்ய வஸ்தௌ ஹி திருஷ்யேதே யுத்தே ஜய பராஜயௌ. அது மட்டுமா பண்ணுவாங்க ராட்சசர்கள்? வானரனே, உன்னோட கையிலேருந்து என்னை இழுத்து செல்வார்கள். ஏன், என்னை கொல்லவும் கூட செய்வார்கள் இந்த ராட்சசர்கள். அப்படியெல்லாம் நடப்பதற்கு நான் விட்டு விடுவேனா அப்படின்ட்டு நீ கேட்காத. நீ அந்த கேள்வியை கேட்ப. ஒருவன் யுத்தத்தில் வெற்றி தோல்வியை முன்கூட்டியே யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அகம்பாபி விபத்யேயம் ரக்ஷோபி அவிதர்ஜிதா त्वत् प्रयत्नो हरिश्रेष्ठा भवेन् நிஷ்பல ஏவது. அப்படி எல்லாம் வானரோத்தமனே, ராட்சசர்கள் ரொம்பவும் விரட்டி துன்புறுத்தும் போது நானே என்னோட உயிரை விட்டுவிடக்கூடாது இல்லையா? அப்படி நேர்ந்து விட்டால் நீ எந்த காரணத்துக்காக இங்கு வந்தையோ அந்த உன்னுடைய முயற்சியானது பலனே இல்லாமல் போயிடுமே அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். காமம் त्वमसि पर्याप्तो निहन्तुं सर्वराक्षसान् राघवस्य यशो हीये त्वया सस्तैस्तु राक्षसैः. இன்னும் சொல்கிறா அனுமாரை பார்த்து சீதா பிராட்டியார், நீ ஒருத்தனே போகிறான் எல்லா ராட்சசர்களையும் கொல்வதற்கு. ஆனால் உன்னால் ராட்சசர்கள்லாம் கொல்லப்பட்டா அவன் பூண்டோடு அழிந்து போயிடுறான்னு வச்சுப்போம். அது ஸ்ரீ ராமபிரானுடைய பெரும் புகழுக்கு இழுக்கா இருக்காதா? சொல்லுவாங்க மானவரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா விராட்டியார். அதவாதாய ரக்ஷாம்சி நசேயு சம்பிருத்தேஹிமா யத்ரதே நாபிஜானி யுருஹரியோ நாபிராதவோ. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிற, அது மட்டுமா வானரோத்தமனே, என்னையும் சேர்ந்து அல்லவா அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டு வானரர்களும் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர் யாருமே அறியாத ஒரு இடத்துல கொண்டு போய் மறைத்து வச்சிருவாளோம்மா, அது உனக்கு தெரியாதா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஆரம்பஸ்து வதர்தோயம் ததஸ்தவ நிரர்தகா
त्वयागी सह रामस्य महानाग मणिर्गुणः. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிற அந்த மாதிரி ஆகிவிட்டதனால் எனக்காக ஆரம்பிக்கப்பட்ட உன்னுடைய இந்த பெரும் முயற்சியானது வீணாகி போயிடுமே வானரோத்தமனே. ஆகவே அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடன் கூட ஸ்ரீ ராமபிரான் இங்கே வருவதுதான் சால சிறந்தது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். மயே ஜீவித மாயத்தம் ராகவஸ்ய மகாத்மனः பிராத்ருணாம் ச மகாபாஹோ தவ ராஜ குலஸ்ய ச. இப்போ சொல்கிற வானரோத்தமனே, நீ பெருந்தோழன், நல்லா புஜம் எல்லாம் உனக்கு வந்து பிரமாதமாக இருக்க பலம் உள்ள புஜம். விஷால மனம் படைத்த ஸ்ரீ ராமபிரானுடைய அவருடைய சகோதரர்களை போன்ற அரச குலத்தினுடைய வாழ்வானது என்ன வந்து நம்பி இருக்கு வானரோத்தமனே அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். தௌ நிராசௌ மதர்தந்து சோக சந்தாபகர்ஷிதௌ சக சர்வர்க்ஷஹரிபி த்யக்ஷ்யத பிரணசங்கிரகம். இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா, ஸ்ரீ ராமபிரான் என்னை பற்றி நம்பிக்கையை இழந்தால் அவர் வந்து தேரத்தினால் வந்து அல்லல் பட்டு ஸ்ரீ ராமபிரானும் லட்சுமணனும் எல்லா விதமான வானரங்களும் கரடிகளும் உடனே உயிரை விட்டுருவாளே, அது உனக்கு தெரியாதா வானரோத்தமனே அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். பர்தூர்பக்திம் புரஸ்கிருத்யா ராமா தன்யஸ்ய வானரா ந ஸ்பிருத்சாமி ஷரீரம் தூ பும்சோ வானர புங்கவா. இப்போ சொல்கிற சீதா பிராட்டியார், வானரன்னே பர்த்தாவிடம், பர்த்தான்னாக்க கணவன், என்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் மீது உள்ள பக்தியினால் நான் வந்து உனக்கு சொல்கிறேன் என்னன்னா, ஸ்ரீ ராமபிரானை தவிர வேறொரு ஆண்மகனினுடைய உடலை கூட நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், நான் மகாபதிவிரதை அப்படின்னாலும் சீதா பிராட்டியாரிங்க. யதகம் காத்ரசம் சம்ஸ்பர்சம் ராவணஸ்ய பலாத்கதா அனீசா கிம் கரிஷ்யாமி விநாதா விவசாசதி. நீ என்ன கேட்கலாம் வானரோத்தமனே, அப்போ ராவணன் வந்து ஒரு ராட்சசன், அவன் வந்து ஆண்டானே, அவன் வந்து உங்களை தூக்கிட்டு வரலையான்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. அந்த ராவணன் வந்து என்னை கதற கதற பலவந்தமாக அதை என்னை தொட்டு தூக்கி கொண்டு தான் வந்தான். ஆனால் அந்த இடத்துல காப்பாற்றுவதற்கு என்னோட அருகில் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நான் தனியாக இருக்கிற அந்த சமயத்தில் என்னோட அருகில் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானும் இல்லை, ஸ்ரீ ராமபிரானுடைய தமையனாராகப்பட்ட லட்சுமணனும் இல்லை. வேறு வழி இல்லாமல் கற்புக்கரசியாக விரதம் உடையவள் நான் என்றாலும் நான் வந்து வேறு என்ன அந்த இடத்துல செஞ்சுருக்க முடியும் சொல்லு பார்ப்போம். ஏன்னா அவன் வந்ததோ ஒரு முனிவர் வேஷத்தில், நான் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார்.
यदीरामो दशग्रीवं यागत्वा सबान्धवं मामितो गृह्य गच्छेत तत्तस्य सदृशं भवेत्. அதனால் நான் சொல்கிறேன் வானவரோத்தமனே, ஸ்ரீ ராமபிரான் இந்த இடத்துல வந்து 10 தலை இருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட ராட்சசனாகப்பட்ட ராவணனை அவனையும் அவனது உறவினர்களை எல்லாம் அனைவரையும் கொன்று என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் என்னை இங்கிருந்து அழைத்து சென்றால் அதுதான் அவருக்கு வந்து அழகாக இருக்கும் வானவரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஸ்ருதாஹி திருஷ்டாஸ்ய மயா பராக்கிரமா மகாத் மனஸ்தஸ்ய ரணாவமர்தினः ந தேவ கந்தர்வ புஜங்க ராட்சசாः பவந்தி ராமேண சமாஹி சம்யுகே. அதாவது வானரோத்தமனே, என்னுடைய கணவராகப்பட்ட பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவரால் வந்து ராவணனை வந்து வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்ற சந்தேகமானது எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் தெரியுமா? போர்க்களத்தில் வந்து எதிரிகளை வந்து வாட்டி எடுக்கக்கூடிய அவர் ஸ்ரீ ராமபிரான் எல்லையற்ற பராக்கிரமம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், என்னுடைய கண்களாலேயே நேரடியாகவே பார்த்துருக்கேன். யுத்தத்தில் வந்து தேவ கந்தர்வ நாக ராட்சசர்கள் யாருமே வந்து என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு ஈடானவர்கள் யாருமே கிடையாது வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சமீட்சதம் சம்யதி சித்திரகார் முகம் மகாபலம் வாச வதுல்ய விக்ரமம் சலக்ஷ்மணம் கோ விஷயஹேத ராகவம் ஹுதாசனம் தீப்தம் இவானி லேரிதம். வானரோத்தமனே, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்போட காற்றானது எப்படி சேருமோ அதுபோல மிகவும் பலம் பொருந்தியவரும் தேவேந்திரனுக்கு நிகரான போர்த்திறன் உடையவரும் அற்புதமான வில்லை வந்து தன்னுடைய கையிலே கொண்டவருமான ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனோடு போர்க்களத்தில் வந்து அவர் வந்து நின்றால் அவருடைய வேகத்தை வந்து யாரால தான் தாங்கிக் கொள்ள முடியும் சொல்லு பார்ப்போம் வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சலக்ஷ்மணம் ராகமா ஜிமர்தனம் இசாகஜம் மத்தமிவ வியவஸ்திதம் சகேதகோ வானர முக்கிய சம்யுகே யுகாந்த சூரிய பிரதிமம் சரார்ஷிஷம். இப்போ சொல்கிறா சீதா பிராட்டியார், இந்த இடத்துல எவ்வளோ பிரமாதமாக சொல்கிறா பாருங்க அனுமாரார். வானரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, அம்புகள் என்று இருக்கக்கூடிய பிரணங்களை கொண்ட பிரளய காலத்தில் சூரியனை போன்றவரும் போர்க்களத்தில் வந்து நாசத்தையே விளைவிக்கக்கூடியவரும் மதம் கொண்ட திக்கஜத்தை போல உறுதியான இருக்கக்கூடியவருமான ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனோடு கூட போர்க்களத்தில் அவர் நின்றார்னா என்ன ஆகும் தெரியுமா? யாருமே அவரை வந்து எதிர்கொள்ள முடியாது. யாராவது எதிர்கொள்ள முடியுமா? பதில் சொல்லு வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சமே ஹரிசிரேஷ்ட சலக்ஷ்மணம் பட்டிம் சயூதபதம்
க்ஷிப்ரம் இகோபபாதயா சிராய ராமம் பிரதி சோககர்ஷிதாம் குருஷ்வமாம் வானர முக்கியஹர்ஷிதாம். வானரோத்தமனே, வெகு விரைவில் சேனைகளோடும் தன்னுடைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனோடும் என்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை இங்க உடனடியாக நீ தான் அழைத்து கொண்டு வரணும், அழைத்து கொண்டு வா. வெகு காலமாக ஸ்ரீ ராமபிரானை நினைத்து நினைத்து நான் துயரத்தினால் கசக்கி பிழியப்பட்டுள்ள என்னை மனமகிழ்ச்சி உடையவளாக உடனடியாக நீ செய்வாயாக ஹனுமாரே, வானரோத்தமனே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே சுந்தரகாண்டே சப்ததிரிசம்சர்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 37வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுப அஸ்து.